الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى وصل وسلم على النبي المصطفى سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه نجوم الهدى وقادة التقى أما بعد. اللهم اغفر لنا ولمشايخنا ولأساتذتنا ولوالدينا ولمن له حق علينا. கண்ணியமான உஸ்தாதுமார்களே, உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்று நாம் அல் குர்ஆனுக்கு பின்னால் உலகத்திலே ஒரு தலை சிறந்த நூலாக விளங்கும் சரியான செய்திகளை மட்டும் பதியப்பட்டிருக்கும் நூலான ஸஹீஹுல் புகாரியை பல மாத காலங்களாக உஸ்தாதுமார்களிடம் உட்கார்ந்து இரவு பகலாக விளக்கங்களுடன் அந்த கிதாபை ஓதி அந்த கிதாபினுடைய கடைசி பாடத்தை ஓதி முடிக்குகின்ற ஹத்முல் புகாரி என்ற புகாரி ஷரீஃபினுடைய பூர்த்தி நிகழ்வில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். இவர்கள் வளமையாக முதலாவது பாடத்திலிருந்து இதுவரைக்கும் இதை ஒரு பாடமாக கற்றிருப்பார்கள். ஆனால் இங்கிருக்கக்கூடிய மஜ்லிஸ் வெறும் மாணவர்களை மாத்திரம் உள்ளடக்கிய ஒரு மஜ்லிஸ் அல்ல. விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் இங்கே ஒன்று கூடியிருப்பதனால் பாடத்துக்கும் ஒரு உரைக்கும் மத்தியிலே உள்ள ஒரு தெளிவுபடுத்தலாக அல்லது சிறியொரு உரையாக இந்த விடயத்தை நாம் அமைத்துக் கொள்வது எல்லோருக்கும் பிரயோசனமாக இருக்கும். அதனால சுருக்கமாக மிக முக்கியமான விடயங்கள் இந்த பாடத்தில் எது சொல்லப்பட வேண்டுமோ அவைகளை மட்டும் பிறக்கி தெரிவு செய்து அவைகளை இங்கு சொல்லலாம் என நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா இந்த காரியத்தை இலகுவாக செய்து முடிப்பதற்கு அவனுடைய தௌஃபீகை எங்களுக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த முஸ்லிமாக இருந்தாலும் இரண்டு சாட்சியங்கள் சொல்லாமல் அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஒன்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இது ரெண்டும் ரெண்டு ஷஹாதத். முதலாவது சாட்சி சொல்றோம், இலாஹனும் வணக்கத்துக்கு தகுதியாக யாருமே இல்லை, வணக்கத்துக்கு தகுதியாதவன் அல்லாஹ் மட்டும்தான். இரண்டாவது சாட்சி சொல்றோம், மனதால் நம்பி உறுதியாக அகீதாவாக உள்ளத்திலே முடிச்சு போட்டதை போன்று உறுதியாக நாம் சொல்றோம், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள் என்றும் சாட்சி சொல்றோம். இந்த ரெண்டு சாட்சியை நாம் சொல்லும்போது அந்த ரெண்டு விடயங்களை பற்றியும் ஓரளவுக்கேனும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி சாட்சி சொன்னோம். அல்லாஹ்வுடைய விடயங்களை விளங்குவதற்கு குர்ஆனை நாம் பார்க்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சாட்சி சொன்னோம். அவர்களுடைய சாட்சி அவர்களை தூதர் என்று சொன்னோம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல்கள், அங்கீகாரம், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இவைகளை உள்ளடக்கியதுதான் ஹதீஸுடைய கலையா. இல்முல் ஹதீஸ் அது ஒரு கலையாக பிற்காலத்தில் உருவாகி
இன்று உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் விசேடமாக முஸ்லிம்களுக்கும் தாகத்தில் இருக்கும் மனிதனுக்கு பானம் புகட்டுவதை போன்று இந்த இல்முல் ஹதீஸ் அவர்களுடைய பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. எமது மார்க்கத்தின் மூலாதாரங்களில் 4 மூலாதாரங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அல் குர்ஆன் வஸ் சுன்னஹ் வல் இஜ்மா வல் கியாஸ் ஸஹீஹ். இந்த 4 மூலாதாரங்களில் இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய மூலாதாரம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத். இந்த மூலாதாரங்களை சரியாக விளங்கினால்தான் நாம் மார்க்கத்தில் என்னென்ன சட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, செயற்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ, மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோமோ, அந்த சட்டங்கள் எங்கிருந்து வந்தவை என்பதை புரிந்து கொள்வோம். சில சட்டங்கள் குர்ஆனிலிருந்து வந்திருக்கும், சில சட்டங்கள் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும், இன்னும் சில சட்டங்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து உறுதியாக விளங்கப்பட்ட கருத்துகள் என்ற வகையில் இஜ்மாவாக இருக்கும். இன்னும் சில சட்டங்கள் அந்த சட்டங்களினுடைய விளக்கங்கள் அல்லது அதனுடைய தெளிவுகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. மேற்பார்வையாக பார்க்கும்போது அதற்குரிய விடையை கண்டுகொள்ள முடியாது. அதனால் அதனை பகுப்பாய்வு செய்து குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் சட்டங்களை கண்டுபிடிப்பதற்குரிய முறையாகத்தான் அல் கியாஸ் என்ற முறையை சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படுவதை எங்களுடைய ஷரியத்தில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தௌரத்துல் ஹதீஸ் என்ற 6 கிரந்தங்களை விசேடமாக, அது தவிர மேலதிகமாக வேறு சில நூல்களும் சில மதரசாக்களில் ஓதிக் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 6 நூல்களையும் ஓதுவதனுடைய ஓதி கொடுப்பதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால், ஃபிக்ஹுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் இல்லை என்ற ஒரு மாயை மக்களுக்கு மத்தியில் உருவாக்கப்படுது. பாருங்க, ஹதீஸ்ல இப்படி இருக்குது, ஆனா இவங்க மذஹப்ல இருக்கக்கூடிய ஃபிக்ஹ் சட்டத்துல இப்படி சொல்றாங்க என்றால், ஃபிக்ஹ் இமாம்கள், முஜ்தஹிதான இமாம்கள் தொகுத்து வகுத்து வைத்த அந்த சட்ட திட்டங்கள் பல சிரமங்களை மேற்கொண்டு பல ஊர்களுக்கு பிரயாணம் செய்து முஹத்திஸ்களுடைய வீட்டு வாசலில் படுத்து பட்டினியுடன் இருந்து நடையாக பல மைல்கள் பிரயாணம் செய்து அவர்கள் ஹதீசுகளை கண்டுபிடித்து அதிலிருந்து ஆய்வு செய்து எழுதி வைத்த ஃபிக்ஹுடைய சட்டங்களுக்கு ஹதீஸுடன் எந்த தொடர்பும் இல்லை. இவர்கள் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக அதை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு மாயை மக்களுக்கு மத்தியில் உருவாக்கப்படுகிறது. அந்த சந்தேகம் தீர்க்கப்படுகிறது மாணவர்கள், உலமாக்கள் தௌரத்துல் ஹதீஸ் ஓதுவதனால். இங்கே ஒவ்வொரு கிதாபுகளிலும் சில பகுதிகளை ஆய்வு செய்வார்கள் உஸ்தாதுமார். அப்போது மாணவர்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த கிதாபுகள் இருக்கக்கூடிய ஹதீஸுகள் இதுதான் எங்களுடைய இமாம்கள் கிதாபிலே ஃபிக்ஹுக்கு ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய ஃபிக்ஹுகள் எல்லாம் கட்டு கதைகளோ மனோ இச்சைகளோ அல்ல, ஹதீஸிலிருந்து ரொம்ப தூரம் ஆய்வு செய்துதான் அவர்கள் இந்த ஃபிக்ஹை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அமல்களை மிக லேசாக செய்வதற்கு வழிவகுத்திருக்கிறார்கள் என்ற அந்த உறுதி மாணவர்களுக்கு ஏற்படுகிறது. ஆகவே இந்த 1 வருட காலமாக ஹதீஸுடைய இந்த பாடத்தில் இருந்த மாணவர்கள் முபாரக்கான ஒரு மஜ்லிஸிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சுமாராக ஒரு ஹதீஸுக்கு ஒரு தடவை மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னது போல ஒரு ஹதீஸுக்கு ஒரு தடவை ஸலவாத் சொல்லி இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்துல 29,000க்கு மேற்பட்ட ஸலவாத்துகள் சொல்லி இருப்பார். அதே ஒரு பெரிய ஒரு பரக்கத். ஒரு ஸலவாத்துக்கு அல்லாஹ் 10 ரஹ்மத்துகளை இருக்கிறார். 29,000 10ஆல பெருக்கி பாருங்க எவ்வளவு ரஹ்மத்துகள் இந்த மாணவர்கள் இந்த ஷஃபைக்கு இறங்கி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்னால இல்ல,
அவர்கள் பர்ஸஹ்ல கபருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய 23 வருஷ நுபுவத்துடைய அந்த காலத்தில் பேசப்பட்ட, அமுல் செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட முபாரக்கான செய்திகளை தான் இந்த ஒரு வருட காலமாக தௌரத்துல் ஹதீஸுடைய இந்த காலத்தில் இரவு பகலாக இந்த மாணவர்கள் ஓதி இன்றைய தினத்தில் ஸஹீஹுல் புகாரி அவர்கள் கத்ம் செய்கிறார்கள். ஏராளமான சிறப்புகளை இவர்கள் அடைந்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த பணியை தொடர்ந்தும் செய்வார்களாக இருந்தால் கியாமத்தில் அல்லாஹ் இவர்களுடைய முகங்களை வெளிச்சமாக்கி வைப்பார். ஹதீஸில் ஈடுபடக்கூடிய உலமாக்களுடைய மக்களுடைய முகத்தை அல்லாஹ் தஆலா பிரகாசமாக்குவார். நவ்வரல்லாஹு இம்ரான் சமிஅ மகாலதி ஃபவஆஹா வஅத்தாஹா கமா சமிஅ. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய முகத்தை செழிப்பாக்குவானா, பிரகாசமாக்கி வைப்பானா. அவர் என்ன செய்தார்? என்னுடைய ஹதீஸை, என்னுடைய வார்த்தையை கேட்கிறார், அதை உள்ளத்தில் மனனம் செய்தார், அல்லது எழுதியோ மனனம் செய்தோ பாதுகாத்து வைக்கிறார். மற்றவர்களுக்கு கூடுதல் குறைவு செய்யாமல், இருட்டடிப்புகள் செய்யாமல் கேட்ட அந்த ஹதீஸை அப்படியே மற்றவர்களுக்கு எட்டி வைக்கிறார்கள். இந்த பணியை செய்யக்கூடிய மக்களுடைய முகத்தை அல்லாஹ் பிரகாசமாக்குவானாக. சஹீஹான ஹதீஸ். இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 29,000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை செவிமடுத்திருக்கிறாங்க. ஆய்வுகள் அதுக்கு கூடுதலான ஹதீஸ்களை பார்த்திருக்கிறார். அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டும் இருக்கிறார். அதனால் நாங்கள் ஆதரவுக்கணும். அல்லாஹு தஆலா இவர்கள் இது போன்ற ஹதீஸுடைய துறையில் ஈடுபடுறவங்க முகத்தை கியாமத்திலேயும் பிரகாசமாக்கி வைப்பார். அந்த பாக்கியத்தை அறிந்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு நாம் மேடையில உட்கார்ந்து நல்ல வசதிகளோடு உட்கார்ந்து இந்த ஹதீஸ ஓதி அதுக்கு பின்னால உலமாக்களுக்கு ஷஹாதா கொடுக்கிறோம், சர்டிபிகேட் கொடுக்கிறோம். அதுக்கு பின்னால ஹதீஸ் துறையில பல புலமை உயர் கல்விகளை மேற்கொண்டு MA, BA, PhD என்று எத்தனையோ துறையில இல்முல் ஹதீஸ்ல தேர்ச்சிகளை பெற்று உயர் பதவிகளிலே பல உலமாக்கள் இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ்களை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க பாடுபட்ட சஹாபாக்கள் எந்த சிஃபத்துடன், எந்த தன்மையுடன் இருந்தார்கள் என்பதையும் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல மதரசா போன்று ஒன்று இருந்தது. இன்னைக்கு மதரசாக்கள் இருக்கு, குல்லியாக்கள் இருக்கு. அது குல்லியாவாக அல்ல, அது ஒரு மதரசாவின் பேரிலே அல்ல, மதரசாவை போன்று, குல்லியாவை போன்று இருந்தது. அதுக்கு சஹாபாக்களே பேரு வச்சிருந்தாங்க, அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்கள். இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்கள், அவங்களுக்கு சொந்த வீடு இருக்காது, வருமானங்கள் இருக்காது. அவர்கள் மஸ்ஜிதுடைய ஒரு திண்ணையில தங்கி இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுகளை மனனமிட்டு தேவையானவைகளை எழுதி கொண்டிருந்தார். சஹாபாக்கள் அந்த மாணவர்களை போன்றிருந்த, மதரசா மாணவர்களை போன்றிருந்த அந்த சஹாபாக்களை எப்படி அழைச்சாங்கண்டா, இது ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்மாதிரி. ஏளனமாக பார்க்கல, இல்லாத வறியவர்கள் என்று பார்க்கல, ஏழைகள் என்று பார்க்கல, 10 ரூபாய் சம்பாதிக்க வக்கில்லாதவங்களிடம் பார்க்கல. அவர்களை எப்படி கண்ணியமா கூப்பிட்டாங்கண்டா அவ்வியாஃபுல் இஸ்லாம். ஸஹீஹுல் புகாரியில் இருக்குது, இதே கிதாபுல இருக்குது. சஹாபாக்கள் இந்த சுஃபா வாசிகளை இஸ்லாத்தினுடைய விருந்தினர்கள் என்று கூப்பிட்டாங்க. ஒவ்வொரு ஊரும் இந்த முறையை பின்பற்றுவோம். எங்க ஊர்ல இருக்கிற மதரசா மாணவர்கள் ஒன்றும் தெரியாம இல்லாததால வரல, இவங்க இஸ்லாத்துல விருந்தாளிகள், இஸ்லாத்துடைய விருந்தாளிகள். இவர்களுக்கு விருந்தோம்பல் செய்வது எங்கட கடமை.
எங்கட பொறுப்பு. வெளியால இவர்களிடத்தில் ஒரு சக்தியும் இல்லாத போல இருக்கு. ஆனா இவர்களிடத்தில் அல்லாஹ் அபாரமான சக்திகளை கொடுத்திருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணக்கூடிய சக்தி இவங்களோட கையில் இருக்கு. முழு உலகமும் திணறி போகின்ற, ஆடி போகின்ற, அசைந்து போகின்ற பிரச்சனைகளையும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த இல்ம் இவங்களோட கையில இருக்கு. அந்த இல்ம் இவங்களோட கையில் இருக்கு. சஹாபாக்கள் செஞ்சு காட்டினாங்க. அதில் உள்ள ஒரு ஹதீஸ் துறையில இருக்கக்கூடிய மூத்த ஒரு முஹத்திஸ் தான். உலகத்தில் உள்ள எல்லா ஹதீஸ்களை வல்லுநர்களின் இமாமாக கருதப்படுபவர் சய்யிதுல் முஹத்திஸீன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. அவர்களும் அந்த திண்ணை தோழர்கள்ல ஒருவராக இருந்தார். அல்லாஹ் எங்கிருந்து எங்க தூக்கி வச்சான்னு பாருங்க. அந்த திண்ணையில 3 அல்லது 4 வருஷங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஓதினார். அந்த திண்ணையில் இருக்கிற மதரசால நேர்முக பரீட்சை இல்ல, ஃபார்ம் நிரப்புறது இல்ல. ஏன் தெரியுமா? அங்க சாப்பாட்டு வசதி இல்ல. இங்க நேர்முக பரீட்சை இருக்குது, ஃபார்ம் எல்லாம் நிரப்புறாங்க. ஏன் சாப்பாடு ஒழுங்கு செய்யறாங்க? அங்க சாப்பாடு கிடையாது. வாரவர்களும் சேர்ந்து கொள்வாங்க. அவர்களுடைய உணவுக்குரிய ஏற்பாடு என்னவென்றால், யாராவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு ஹதியா பொருள்களை அனுப்பினா அதுதான் அந்த விருந்தினர்களுக்குள்ள சாப்பாடு. நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது. இந்த புகாரி ஷரீஃப்ல இதே பாகத்தில் இருக்கிற ஒரு சரித்திரத்தை சொல்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடும் பசி, லுஹருக்கு பிறகு சாப்பாடு கொடுக்கொத்தருமே இல்லை. மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறவங்களும் பெரிய வசதி உள்ளவங்க அல்ல. பசியை தாங்கிக் கொள்ள முடியாம லுஹர் தொழுகைக்கு பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சந்திச்சு, எனக்கு ஒரு ஆயத்தை நீங்க ஓதி காட்டுங்களே, இந்த ஆயத்தை ஓதி காட்டுங்களேன்னு கேட்கிறார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா சொல்றாங்க, அந்த ஆயத்திற்கு தெரியாததால் அவர்கிட்ட போய் ஓத சொல்லல, அந்த கதையோட சாப்பிட்டீங்களான்னு கேட்பாருன்னு எதிர்பார்த்து. ஆனால் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அபூபக்கரிடத்திலேயும் வசதி வாய்ப்புகள் இல்ல. அவங்க ஆயத்தை ஓதிட்டு போயிட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலேயும் ஒரு ஆயத்தை ஓத கேட்டாங்க. அவங்களும் விஷயத்தை புரிஞ்சிருந்தாங்க. ஆனா அவங்களும் என்ன கொண்டு போய் விருந்து தார நிலைமையில் இல்ல. சூரத்தில் இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருந்தாங்க. சிரிச்சாங்க. அபூ ஹுரைரா ஆயத்து கேட்கிறாரு. அபூ ஹுரைராவுக்கு பசி வந்திருக்குது. வாங்குங்கட வீட்டுக்கு போ. வீட்டுல கேட்டாங்க, ஏதாவது உணவு இருக்குதா? சொன்னாங்க, ஹதியாவாக பால் கொண்டு வரப்பட்டிருக்குது. சந்தோஷம் வந்து உள்ளத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா சுஃபா விலைக்கு எல்லாரையும் கூட்டிடுவாங்க. 80க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்தாங்க. இந்த வயிறு எரிச்சு இருந்ததே ஒரு கோப்ப பால் 80 பேரை கொண்டு வர சொல்றாங்க. எல்லாரையும் கூட்டிட்டு வந்தா என்னதான் பங்கிட சொல்வாங்க. பாலா மிஞ்சும், கோப்பதான் மிஞ்சும். கூட்டிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போல சொன்னாங்க, கொடுங்க. ஒவ்வொருத்தரும் கொடுத்தார். சஹாபாக்கள் பசி தீர குடிச்சாங்க. 80 லட்சம் சஹாபாக்களும் பால் குடிச்சு முடிச்சிட்டாங்க. பால் இருக்கு கோப்பை. அஜீப் ஆச்சரியம். கேட்டாங்க, அபூ ஹுரைரா இப்ப யாரு மிச்சம் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது? யார் சொல்ல? நானும் நீங்களும். குடிங்க. குடிச்சு இன்னும் குடிச்சு இன்னும் குடிங்க. இப்ப மூக்கால பால் வார லெவலுக்கு வந்துட்டு குடிச்சிட்ட யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஞ்சின பாலை குடிச்சாங்க. www.acmyc.com இல்முடையவர்களுக்கு இந்த கலையில கால் வைக்கிறவங்கள வெளித்தோற்றம் ஏழ்மையாக இருக்கு. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த சின்ன வருமானம் வாழ்க்கையில முழு தேவைகளையும் பூர்த்தியாகும். அதனால சில உலமாக்கள் சொல்றாங்க,
மதரசாவில் உள்ள உலமாக்களுக்கு கொடுக்கிற காசு சம்பளம் என்று சொல்லவான, அது பரக்கத். சம்பளம் என்றதுக்கு பேரு அது பரக்கத். அல்லாஹ் ஹவாயிஜ்களை பூர்த்தி செய்றான், தேவைகளை பூர்த்தி செய்றான். அந்த ஹஜ்ரத் அபூ ஹுரைரா மஸ்ஜிதுல பசியில கீழே விழுந்திருப்பான். இந்த உலகத்தில் இப்படி ஆட்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். மக்கள் பைத்தியம் என்று நினைச்சு பிடரிய மிரிச்சிட்டு போவான். அந்த காலத்துல பைத்தியம் வந்துச்சா பிடரிய மிரிக்கிறது அவர்களுடைய ஒரு வைத்தியம். பிடரிய மிரிச்சிட்டு போவான். அந்த ஹஜ்ரத் அபூ ஹுரைரா தான் இப்ப இவங்க வாசிச்ச ஹதீஸையும் அறிவிச்சிருக்கிறார். அந்த சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிச்ச ஹதீஸ் தான் 7 வகுப்பிலேயும் மாணவர்கள் ஓதுறாங்க. அவங்க அறிவிச்ச ஹதீஸ் ஜாது தாலிபிலே இருக்கு, அல் அர்பஊன் அன்-நவவியால இருக்கு, புலூகுல் மராமிலே இருக்கு, மிஷ்காத்திலே இருக்கு, சிஹாவு சிஹாத் எல்லா கிதாபிலும் இருக்கு. நீங்க ஒவ்வொரு துறையில போங்க, சுத்தத்துக்கு போனா அங்கேயும் அவருடைய ஹதீஸ் இருக்கு, தொழுகைக்கு போனா எல்லா வகையான தொழுகையை பத்தி அறிவிச்சிருக்கிறார், ஜனாஸா தொழுகை அதை பத்தி அறிவிச்சிருக்கிறார், நோன்பு பத்தி அறிவிச்சிருக்கிறார், ஜகாத் பத்தி அறிவிச்சிருக்கிறார், ஹஜ்ஜ பத்தி அறிவிச்சிருக்கிறார், உலுஹியாவை பத்தி அறிவிச்சிருக்கிறார், நேர்ச்சியை பத்தி அறிவிச்சிருக்கிறார், வியாபாரம் திருமணத்தை பத்தி அறிவிச்சிருக்கிறார், அனந்திர சொத்து பிரிக்கிறத பத்தி அறிவிச்சிருக்கிறார், குற்றவியலை பத்தி அறிவிச்சிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். எந்த பாபுக்குள் இறங்கினாலும் சையதுனா அபூ ஹுரைராவுக்கு அங்க ஒரு சம்பளம் இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறவர். சுஃபாவில சிரமப்பட்டு அந்த ஏழையாக இருந்து முழு உலகத்திலிருந்தும் நன்மையை கொள்ளையடிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த முஹத்திஸ்களுடைய மாணவர்கள் தான் இன்று இந்த ஹதீஸுடைய பாடத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க. இதுதான் ஹதீஸ். ஹதீஸிலேயும் ஏராளமான பண்புகள் இருக்கு. ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களை பற்றி இல்முர் ரிஜால் இருக்கு, அறிவிப்பாளர்களை பற்றி அலசக்கூடிய ஒரு கலை, அதுக்குள்ளேயும் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கக்கூடிய இல்மு தாரீக் இருக்கு, வரலாறு சார்ந்த கலை. ஹதீஸ்கள்ல எது சரி எது பிழை அதை கண்டுபிடிக்கிறதுக்கான சட்ட திட்டங்களை அமைக்க தனியான ஒரு கலை இருக்குது, உசூலுல் ஹதீஸ் அல்லது இல்மு திராயத்துல் ஹதீஸ். அதுக்கு ஒரு தனியான கலை. ஹதீஸில் உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிஞ்ச அந்த வார்த்தைகளை மட்டும் ஆய்வு செய்வது அது இல்முல் ஹதீஸ். அல்லாஹு தஆலா தனியான ஒரு பரக்கத்தை இந்த ஹதீஸ்ல வச்சிருக்கிறார். அதனால ஹத்முல் புகாரி என்பது, புகாரியை பூர்த்தி செய்வது என்பது பல நோக்கங்களுக்காக முன்னோர்கள் இந்த அமல செஞ்சிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 680 இருந்தாங்க. அல்லாமா இப்ராஹிம் அல் முக்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க ஹத்முல் புகாரி செஞ்சா சரியான விசேஷமாயிக்கும். வரலாற்றில் எழுதுறாங்க, காலையில ஃபஜ்ருக்கு பின்னால அவங்களுக்கு ஒரு குருசி, ஒரு கதிரை போடப்படும். புகாரியினுடைய கடைசி ஹதீஸ பத்தி அதோட தொடர்ந்து ஹதீஸில் உள்ள பரக்கத்துகளை பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. லுஹர் வரைக்கும் பாடம் நடக்கும். லுஹர் வரைக்கும் பாடம் நடத்துவாங்க இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி. அந்த காலத்தில் இருந்த மக்கள் புகாரி ஷரீஃபுடைய ஹத்ம எதுக்கு பயன்படுத்துவாங்கடா, வாசிச்சு இதை பூர்த்தி செய்வாங்க. எதுக்கண்டா எதிரிகளுடைய அட்டகாசம் எப்ப அதிகமாயிக்குமோ, முஸ்லிம்களுக்கு எதிரான சவால்கள், வெளிரங்கமான உள்ரங்கமான எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எப்ப இருக்குமோ அந்த நேரத்துல புகாரிய ஹத்ம் செஞ்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்க. விசேஷமாக மங்கோலியர்கள் ஹிஜ்ரி 600-700 இடப்பட்ட காலத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய அட்டகாசம், அவர்களுடைய அநியாயம், அவர்களுடைய இரும்பு பிடி இது நீக்கப்படும் என்று சொல்லித்தான் அந்த காலத்தில் உள்ள மக்கள் மிஸ்ரில விசேஷமாக, அதே போன்று திமிஷ்கில, சிரியாவில மக்கள் புகாரிய ஹத்ம் செய்து அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் பெரும் பெரும் சோதனைகளிலிருந்து அவர்களை பாதுகாத்திருக்கிறார்.
அறிந்த கத்முல் புகாரியில் இருக்கக்கூடிய விசேஷம். இப்போது நாங்க வாசிக்கப்பட்ட புகாரி ஷரீஃபுடைய கடைசி பாடத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதில் இந்த மௌலவி மாணவர் வாசிக்கும் போது வபில் இஸ்னாதில் முத்தஸிலி பின்னாண்டு வாசித்தார். எங்களிலிருந்து ஹஜ்ரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரைக்கும் உள்ள அறிவிப்பாளர் தொடரை வைத்து நான் வாசிக்கிறேன் என்றார். அப்ப இந்த மாணவரிலிருந்து ஹஜ்ரத் இமாம் புகாரி வரைக்கும் அறிவிப்பாளர்களுடைய ஒரு தொடர் இருக்கிறது. இந்த சஹீஹுல் புகாரியில் தான் அடுத்த 6 கிதாபுகள். இவர் ஒரு உஸ்தாதை ஓதி இருப்பார், அவர் இன்னொருத்தர் ஓதிப்பார். அப்படி யாருக்கு ஓதின என்ற தகவல் இருக்குது இமாம் புகாரி வரைக்கும். இமாம் புகாரியில இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் முன்னால அந்த நபர்களுடைய பேர் எழுதப்பட்டு. அதனால இந்த அடியே நாங்க யார்கிட்ட புகாரி ஷரீஃப் ஓதினோம், அதுக்கு மேல யார் இருந்தாங்க, முபாரக்கான மஷாயிக்மார்கள் யார் இருந்தாங்க, உஸ்தாதுமார்கள் யார் இருந்தாங்க, அவர்களுடைய பேர்களையும் இங்க நாங்க அவங்க சொன்னாங்க எங்களிலிருந்து ஹஜ்ரத் இமாம் புகாரி வரைக்கும் அதை விரிவாக நாங்க சொன்னோம். இந்த கிதாப சஹாரம்பூர் மஜாஹிருல் உலூம்ல அல் முஹத்திஸுல் ஜலீல் முஹம்மது யூனுஸ் ஜோன்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அண்மை காலத்துல உலகத்தை விட்டு பிரிஞ்சாங்க. 50 வருடங்களுக்கு மேலாக சஹீஹுல் புகாரியை அந்த மதரசாவுல பாடமாக நடத்தின ஒரு மிகப்பெரிய மகான். அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்குவான். அவர்கள் இந்த கிதாபை ஷேகுல் ஹதீஸ் மௌலானா ஜக்கரியா காந்தரவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினார். ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மௌலானா கலீல் அஹ்மத் சஹாரம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினார். மௌலானா கலீல் அஹ்மத் சஹாரம்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌலானா முஹம்மது மஸ்ஹர் நானூத்தவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினார். மௌலானா மஸ்ஹர் அவர்கள் மஜ்மஉல் அஸானீத் அஷ்-ஷாஹ் முஹம்மது இஸ்ஹாக் இப்னு பின்த் ஷாஹ் அப்துல் அசீஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினார். அவர்கள் மர்ஜஉல் அஸானீத் என்று சொல்லப்படும் ஷாஹ் அப்துல் அசீஸ் பின் ஷாஹ் வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினார். ஷாஹ் அப்துல் அசீஸ் அவர்கள் மர்கஸுல் அஸானீத் இந்தியாவுக்கு அரபு நாட்டில் இருந்து இந்த ஹதீஸுடைய இஸ்னாத கொண்டு வந்து கொடுத்த முஸ்னிதுல் ஹிந்த் என்று அறியப்படும் ஷாஹ் வலியுல்லாஹ் அஹ்மத் பின் அப்துல் ரஹீம் அல் உமரி அத்-திஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதினார். அங்கிருந்து இஸ்னாத் அரபுலகத்துக்கு போகுது. அல்லாமா ஷாஹ் வலியுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அபு தாஹிர் முஹம்மது இப்னு இப்ராஹிம் அல் குர்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினார். இவங்க ஹிஜ்ரி 1145 வஃபாத்தானாங்க. அவர்கள் இப்ராஹிம் இப்னு ஹசன் அல் குர்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினார். இவர்கள் ஹிஜ்ரி 1101 வஃபாத்தானாங்க. அவர்கள் அஸ்ஸஃபி அஹ்மத் இப்னு முஹம்மது அல் குஷாஷி அவர்களிடத்தில் ஓதினார். இவங்க ஹிஜ்ரி 1071 வஃபாத். அவர்கள் அபுல் மவாஹிப் அஹ்மத் இப்னு அப்துல் குத்தூஸ் அஷ்-ஷன்னாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஓதினாங்க. ஹிஜ்ரி 1028 வஃபாத். அவர்கள் ஷாஃபி மذஹப்ல மிக பிரபல்யம் பெற்ற ஷம்சுத்தீன் முஹம்மது இப்னு அஹ்மத் ரமலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஓதினாங்க. ஹிஜ்ரி 1004 வஃபாத்தானாங்க. அவர்கள் ஷாஃபி மذஹப்ல அதிகமாக பேசப்படுகிற மற்றொரு ஃபகீஹ் ஸைனுத்தீன் ஜக்கரியா அல் அன்சாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினார். ஹிஜ்ரி 926 வஃபாத். அவர்கள் உலகத்தினுடைய ஹாஃபில் என்று அறிவிக்கப்படும் அபுல் ஃபضل ஷிஹாபுத்தீன் அஹ்மத் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினாங்க. ஹிஜ்ரி 852 வஃபாத். அவர்கள் இப்ராஹிம் இப்னு அஹ்மத் அத்-தன்னூஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதினாங்க. ஹிஜ்ரி 800 வஃபாத். அவர்கள் அபுல் அப்பாஸ் அஹ்மத் இப்னு அபி தாலிப் அல் ஹஜ்ஜான் இடத்தில் ஓதினாங்க. ஹிஜ்ரி 730 வஃபாத். அவர்கள் அபு அப்துல்லா ஹுசைன் இப்னு அல் முபாரக் அஸ்-ஜபீதி இடத்தில் ஓதினாங்க.
631 வஃபாத். அவர்கள் அபுல் வக்த் அப்துல் அவ்வல் அஸ்-சஜ்ஸீரத்தில் ஓதினாங்க 553 வஃபாத். அவர்கள் அபுல் ஹசன் அப்துல் ரஹ்மான் தாவூதீரத்தில் ஓதினாங்க 467 வஃபாத். அவர்கள் அபு முஹம்மத் அப்துல்லாஹ் இப்னு அஹ்மத் அஸ்-சரக்ஸீரத்தில் ஓதினாங்க 381 வஃபாத். அவர்கள் அபு அப்துல்லா முஹம்மத் இப்னு யூசுப் அல்-ஃபிரப்ரி இமாம் புகாரியினுடைய சிரேஷ்ட மாணவர். 5 தடவைகள் இமாம் புகாரி இடத்துல சஹீஹுல் புகாரியை வாசித்து காட்டிய மாணவர். ஹிஜ்ரி 320 வஃபாத்தானவர்கள். அவர்கள் இந்த கிதாபை அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயிலில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதினார்கள். ஹிஜ்ரி 256 வஃபாத். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் யாரிடத்தில் அந்த ஹதீஸ் போய் சேருதோ, எவரவர்கள் அதனுடைய அறிவிப்பாளர்களாக இருக்கிறாங்களோ, அது கிதாபில ஒவ்வொரு ஹதீஸுக்கும் முன்னால பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிங்கே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கிதாபுகளில் சஹீஹுல் புகாரியில் ஒவ்வொரு தலைப்பில் ஹதீஸுகளை கோர்வை செய்துள்ளார்கள். அவர்களுடைய கடைசி கிதாப் கிதாபுர் ரத்தி அலல் ஜஹ்மியா. ஜஹ்மியாவன் ஒரு வழிகட்ட பிரிவினர் இருந்தாங்க. அவர்களுடைய அகீதா, அவர்களுடைய பிழையான கொள்கைகளுக்கு மறுப்பு தெரிவிச்சுதான் அகீதாவுடைய நூலாக இந்த பகுதி எழுதினார். அதுக்கு வேறு சில நுஸ்காக்கள்ல கிதாபு தௌஹீத் அகீதாவுடைய ஏகத்துவத்தை பற்றி பேசக்கூடிய பாடம் என்றும் அதுக்கு பேரிட்டிருக்கிறார். பொதுவாகவே ஹதீஸுகளை வல்லுநர்கள் சொல்லுகிற ஒரு பெருமிதமான ஒரு சிறந்த ஒரு வார்த்தை தான் ஃபுகஹாக்கள், சட்டங்களை இயற்றுபவர்கள் ஃபிக்ஹ் நூல்களை எழுதியிருப்பார்கள். அவர்கள் ஆய்வு செய்து ஃபிக்ஹுடைய நூல்களை எழுதியிருப்பார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆய்வு செய்த ஃபிக்ஹுடைய சட்டங்களை, அகீதாவுடைய கொள்கைகளை தனியான நூலாக எழுதுவதை பெரும்பாலும் தவிர்த்து அவர்கள் ஒவ்வொரு ஹதீஸுக்கு முன்னால கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைப்புகளில் அவர்களுடைய ஆய்வை, அவர்களுடைய கண்டுபிடிப்பை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சொல்வார்கள் ஃபிக்ஹுல் புகாரி ஃபீ தராஜிமிஹி. இமாம் புகாரியுடைய ஃபிக்ஹ பார்க்கலாம் அவர்களுடைய தலைப்புகளில். ஒவ்வொரு தலைப்பும் இமாம் புகாரியுடைய வாதங்கள். நான் இந்த ஹதீஸிலிருந்து இன்னத கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஆய்வு செய்திருக்கிறேன், அதுக்குரிய ஆதாரம் பின்னால் அவங்க கொண்டு வரக்கூடிய ஆயாத்துகள், பின்னால் அவங்க கொண்டு வரக்கூடிய ஹதீஸ். அந்த அகீதாவுடைய பாடத்துல கடைசி பாடமாகத்தான் இதை கொண்டு வராங்க. ஒரு ஆயத்தையே அவங்க ஒரு தலைப்பாக கொண்டு வராங்க. பாபு கௌலில்லாஹ் வ நதஉல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமah. அல்லாஹ் தஆலா சொல்றார், நாங்கள் நீதமான தராசுகளை நிறுவுவோம் கியாமத்துடைய நாளையில. நீதமான தராசுகளை நாங்கள் கியாமத்து நாளில் நிறுவுவோம். இரண்டாவது பகுதி போடுறாங்க, வ அன்ன அமால பனி ஆதம வ கௌலஹும் தூஸன். மனிதர்களுடைய அமால்களும் செயல்களும் அவர்கள் பேசிய வார்த்தைகளும் தராசில வச்சு நிறுக்கப்படும். அதுக்கு பின்னால் அந்த ஆயத்தில் வந்த ஒரு வார்த்தைக்கு அரபு மொழியில எந்த முறையில கருத்து கொடுக்கலாம் என்று அரபு லுகா மொழியை பற்றிய ஒரு உரையாடலையும் இமாம் புகாரி நிகழ்கிறார். சொல்றாங்க, வகால முஜாஹித் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மிக நெருங்கிய மாணவர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரையில ஒவ்வொரு துறையிலையும் யாரு சிறந்த தேர்ச்சி பெற்றவரோ அவருடைய கருத்தை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்னிலைப்படுத்துவார். உதாரணமாக கிதாபுல் மகாசி எடுத்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த யுத்தங்கள், அந்த செய்திகளை பற்றி எழுதும் போது முஹம்மது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கருத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்று தொகுப்புகளை பாராட்டி இருக்கிறார்.
கிதாபு தப்சீர் எடுத்தா தப்சீர் சம்பந்தமான ஆயத்துகளுக்கு விளக்கம் கொடுக்கும் இடத்துல அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இமாம் முஜாஹிதுடைய கருத்துக்கு தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனால் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது வகால முஜாஹித் இமாம் முஜாஹித் இப்னு ஜபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க அல் குஸ்தாஸ் அல் அத்லு பிர் ரூமியா. அல் குஸ்தாஸ் என்ற வார்த்தை ரோம் பாஷையில ரூமியா பாஷையில நீதம் என்ற கருத்துக்கு கொண்டு வரப்படும். ஏன் இவ்வளவு பேசுறாங்கன்னா வனதுல் மவாசீனல் கிஸ்த் அந்த கிஸ்த் என்ற வார்த்தைக்கு எப்படி அர்த்தம் சொல்லணும் நீதம் என்ற கருத்து அதுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. ويقال القسط مصدر المقسط قسط என்கிறது முக்ஸித் என்பதனுடைய மூலச்சொல் மஸ்தர் என்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் நீதமானவர். முக்ஸித் என்றா ஆதில் என்ற அர்த்தம். ஆனால் இன்னொன்று வருகிறது காசித். காசித் என்று வந்தா அதுக்கு நேர் எதிரான கருத்தை கொடுக்கும். வஹுவல் ஜாயிர் அநியாயக்காரன் என்ற கருத்தை அது கொடுக்கும் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுறாங்க. பிங்கு நாங்க முக்கியமான சில விஷயங்களை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வ ரசூல மலக்குமார்களை கியாமத்தினால நம்புறது எப்படி கடமை அதுபோல ஒவ்வொரு முஸ்லிமும் ஆணும் பெண்ணும் நம்பியே ஆக வேண்டிய ஒரு கொள்கையை பற்றி பேசுகிறார். அது என்ன தெரியுமா? கியாமத்துடைய நாளையில அமல்களை நிறுத்துறதுக்காக தராசி வைக்கப்படும். இது எங்கட அகீதா. மீசான் வல் வஸ்ன் தராசி வைக்கப்படும். அதில் உங்களுடைய அமல்களை போட்டு நிறுக்கப்படும். நல்ல அமல்கள் கனமாகினா சொர்க்கம் முடிவாகும். கெட்ட அமல்கள் கனமானா அதுக்கு மாற்றமான இடம் முடிவாகும். ஆகவே வஸ்னுடைய அந்த அகீதாவோட பாடத்தை பேசுறது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி நோக்கம். இங்க நாங்க பார்க்கிறோம் வனதுல் மவாசீனல் கிஸ்த். பொதுவாக மாணவர்கள் விரும்புகின்ற ஒரு விஷயம் தான் அரபியில் ஒரு சொல்ல சொன்ன உடனே இந்த சொல் எங்கிருந்து பிறந்துச்சுன்னு பார்ப்பான். ஆபரேஷன் தியேட்டர்ல வெட்டு கொத்து இருக்கிறது போல சர்வு கிதாபிலையும் ஆபரேஷன் இருக்கு. கல்பு நக்லு ஹதுஃபு இதெல்லாம் வெட்டு கொத்து தான் சொற்களை சமைச்சு எடுப்பான். அந்த அடிப்படையில் மவாசீன் என்கிறது மீசான் என்ற ஒருமைக்குரிய பன்மையா. மீசான் ஒரு தராசி, மவாசீன் தராசி. மீசானுடைய அசல் அடிப்படை மியூசான் என்று வரும். அப்ப அதுல வாவை யாவாக பிறட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் உள்ள மீன்ல கஸ்ர் இருக்கிறதுனால கஸ்ருக்கு தோதுவாக யாவாக பிறட்டி இருக்கிறார். இப்ப இவ்விடத்தில் ஒரு கேள்வி வருது. அல்லாஹு தஆலா பல தராசுகள் ஏன் சொன்னா? ஒரு தராசில எல்லாரும் இருக்கலாதா? மவாசி பல தராசுகள் ஏன் சொன்னா?